தலைப்பு: அன்பு சகோதரிகளே, தி செவன் உமன் ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் ரிடெம்ஷன். சகோதரர் டாட் அலெக்சாண்டர். முன்னுரை. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு உலகமே பெருமூச்சு விட்டு வருகின்ற ஒரு காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை உங்களால் உணர முடிகின்றதா? இந்த யுகத்தின் முடிவில் நாம் அனைவரும் மூச்சை அடக்கி பிடித்து காத்திருக்கும் ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தலைப்பு செய்திகளில் அதை நாம் உணர்கின்றோம். பொருளாதாரத்தில் அதை உணர முடிகின்றது. நம் அண்டை வீட்டாரின் கண்களில் அதை நாம் காண்கிறோம். நம் இல்லங்களிலும் அதை உணர முடிகின்றது. நம் சமூகத்தின் அஸ்திபாரங்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றன. முன்னெப்போதை காட்டிலும் உலகம் மிகவும் பலவீனமடைந்து காணப்படுகிறது. ஓர் அலமாரியின் விளிம்பில் அசைவாட்டம் காணும் கண்ணாடி குவளை போல அது ஆடிக்கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் எழுவதையும் ராஜ்யங்கள் விழுவதையும் நாம் காண்கிறோம். ஆனால் புறமத உலகம் இருளில் காத்திருக்கும் போது ஒளியில் நடந்திட்ட முதல் தலைமுறை நாம் அல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா? மிகப்பெரிய மாற்றத்தின் விளிம்பில் நிற்கின்ற முதல் தலைமுறையும் நாமே என்று நினைக்க வேண்டாம். ஆம், அவர்கள் வேறு யாருமல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தில் சிறைப்பட்டு கிடந்த இஸ்ரேல் ஜனங்களே அந்த தலைமுறையாகும். அவர்கள் எகிப்தின் இருளில் காத்திருந்தார்கள். அங்கே அவர்கள் நசுக்கப்பட்டார்கள். மரணத்தை வியாபாரமாக கொண்டிருந்த அந்த பேரரசின் காலடியில் இஸ்ரேல் புத்திரர் நசுக்கப்பட்டு காணப்பட்டனர். பண்டைய உலகின் மாபெரும் வல்லரசாக எகிப்து தேசம் திகழ்ந்தது. அது அடிமைகளின் முதுகின் மேல் கட்டப்பட்ட நாகரிகமாகும். என்னதான் அத்தேசம் சூரிய வழிபாட்டிற்கென்று அர்ப்பணிக்கப்பட்டிருந்தாலும் அது ஆவிக்குரிய இருளில் முற்றிலும் மூழ்கி கிடந்தது. இவற்றையெல்லாம் மீண்டும் நாம் நம் நினைவுக்கு கொண்டு வருவோமாக. ஒடுக்கப்பட்ட இஸ்ரேலர்கள் ஒரு மீட்பருக்காக கதறினார்கள். அவர்கள் தங்கள் கடுமையான ஆளோட்டிகளின் கீழ் வேதனையில் முனகிக் கொண்டிருந்தார்கள். இறுதியாக தேவன் அவர்களின் கூக்குரலுக்கு பதிலளித்து ஒரு பெரிய மீட்பு பணியை தொடங்கிய போது அது நியாயப்பிரமாண உடன்படிக்கை பாதைக்கு நேராய் அவர்களை வழிநடத்தியது. ஆனால் தேவன் இதை செய்தபோது அதை அவர் ஓர் அக்னி ரதம் கொண்டு தொடங்கவில்லை. உருவின பட்டயங்கள் ஏந்திய தூதர் சேனை ஒன்றினையோ நிலநடுக்கத்தையோ அல்லது மின்னலையோ அவர் அனுப்பவும் இல்லை. மாறாக 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 7 ஸ்திரீகள் அடங்கிய ஒரு வட்டத்தை கொண்டே அவர் அதனை தொடங்கினார். தேவன் மோசேயின் வாழ்க்கையை சுற்றி ஒரு பாதுகாப்பு பேழையாக 7 பெண்களை வைத்தார். அந்த 7 பெண்கள் இல்லையென்றால் மோசே இல்லை. மோசே இல்லை என்றால் யாத்திராகமம் இல்லை. யாத்திராகமம் இல்லை என்றால் இஸ்ரேல் இல்லை. இஸ்ரேல் இல்லை என்றால் மேசியாவே இல்லை. இப்போது நாம் அங்கே இருந்து நமது நினைவலையில் பல நூற்றாண்டுகள் முன்னோக்கி கடந்து செல்லுவோமாக. அங்கே மீண்டும் புறமத உலகம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த முறை பார்வோனால் அல்ல, மாறாக ரோமின் இரும்பு கரத்தினால் நசுக்கப்பட்டு கொண்டிருந்தது. ரோம பேரரசின் ஒரு பகுதியோ பராக்கிரமங்களை செய்து வந்தது. அது சாலைகளை அமைத்தது, பேரரசில் ஒழுங்கை கொண்டு வந்தது. இருப்பினும் அது நசுக்கும் ஆவிக்குரிய பாரத்தையும் கொண்டு வந்தது. அப்போது தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவர் கிருபையின் உடன்படிக்கைக்கான பாதையில் தமது குமாரரின் ஈடுபலி என்ற மாபெரும் மீட்பு பணியை தொடங்கினார். அங்கே இயேசுவை சூழ்ந்தும் இயேசுவை ஆதரித்தும் இயேசுவுக்கு நிதி உதவி செய்தும் இயேசுவுக்காக துக்கமடைந்தும் காணப்பட்ட தேவனுடைய அந்த மீட்பு பணியின் கட்டமைப்பை நாம் சற்று உற்று கவனித்தோமே ஆனால் அங்கே தேவன் வேறே 7 ஸ்திரீகள் அடங்கிய ஒரு வட்டத்தை ஏற்படுத்தியிருந்தார். இன்று நாம் வரலாற்றின் இந்த 2 தருணங்களுக்கு இடையே தெளிவாக வேறுபடுத்தி பார்க்க போகிறோம். தேவன் தமது நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு ஏற்பாடு பண்ணி செயல்படுத்திய இந்த 2 குழுக்களை சேர்ந்த 7 பெண்களை பற்றி நாம் இங்கே பார்க்க போகிறோம். பயமுறுத்தும் அந்தகாரத்தை கண்டு அஞ்ச மறுத்திட்ட பெண்களின் முதுகின் மேல் தேவன் தமது இரகசியத்தை எவ்வாறு கட்டுகிறார் என்பதற்கான பாடங்களை நாம் இப்போது வெளிக்கொணரப் போகிறோம். ஏசர் எனும் தலைப்பு.
பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பெண்களை பற்றி தியானிப்பதற்கு முன்பாக முக்கியமான வார்த்தை ஒன்றின் பொருளை தியானித்து நாம் நம் பாடத்தை தொடங்குவோமாக. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் தேவன் ஆதாமை குறித்து இவ்வாறு கூறுகிறார்: பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை, ஹெல்ப்மேட் அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அவர் மீண்டும் இதே வார்த்தையை 20ஆம் வசனத்திலும் பயன்படுத்துகின்றார். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும், ஆகாயத்து பறவைகளுக்கும், சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை, ஹெல்ப்மேட் இன்னும் காணப்படவில்லை. தேவன் ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்தபோது அவர் அவருக்கு ஓர் உதவியாளரையோ, அசிஸ்டண்டையோ, ஒரு செயலாளரையோ, செக்ரட்டரியோ அல்லது ஒரு பணியாளையோ, சர்வண்டையோ தருவதாக வாக்குறுதியளிக்கவில்லை. அவர் எபிரேய மொழியில் ஏசர் என்று அழைக்கப்படும் துணையையே அவருக்கு வாக்குறுதி அளித்திருந்தார். இந்த ஏசர் என்ற எபிரேய வார்த்தை நம் காலத்தில் ஒரு குழந்தை கேக் சுடுவதற்கு உதவுவது போன்ற ஒரு சாதாரண உதவியாளர், ஹெல்ப்பர் என்பதை குறிக்கும் வண்ணமாக நீர்த்துப்போக செய்யப்பட்டுள்ளது. ஆனால் மூல எபிரேய பாஷையிலோ இது கூடுதல் இராணுவ வலுசேர்த்தல், அதாவது மிலிட்டரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எனும் அதிக வலுவான அர்த்தத்தை கொண்ட வார்த்தையாக காணப்படுகின்றது. சங்கீதங்களில் தேவனையே விவரிக்க பயன்படுத்தப்படும் வார்த்தைதான் இந்த ஏசர். சங்கீதம் 33:20ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறுகிறது: நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆவார். ஆபிரகாமின் வீட்டு பொறுப்பாளனாகிய எலியேசர் என்பவரது பெயரிலும் இதை காண்கிறோம். எலியேசர் என்ற பெயரின் அர்த்தமே தேவனே என் துணை என்பதாகும். இப்படியாக ஆதாமின் ஏவாளுக்கும் தேவனை விவரிக்கும் பதத்திற்கும் இடையிலான அந்த முரண்பாட்டை சற்று சிந்தித்து பார்க்கலாம். தேவன் நமக்கு துணை செய்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையானது அவர் நமக்கு கீழ்ப்பட்டவர் அல்ல என்பதையே அர்த்தப்படுத்துகின்றது. நிச்சயமாக இல்லை, அவர் நம் மீட்பராவார். இதன் பொருள் என்னவென்றால், தேவன் மனுஷியை ஒரு ஏசராக படைத்தபோது அவர் ஒரு தெய்வீக மாதிரியையே, டிவைன் பேட்டர்னையே அவளில் பதிய செய்திருந்தார். அந்த தெய்வீக மாதிரி என்பது பொறுப்புணர்வுடன் கூடிய வலிமையை குறிக்கின்றது. பலவீனமானவள் என்பதால் அவள் ஏசர் என்று அழைக்கப்படவில்லை. மாறாக அந்த பணி மனிதன் மட்டுமே தனியாக சுமக்க முடியாத அளவுக்கு பாரமானது என்பதால் அவள் ஏசர் என்று அழைக்கப்படுகிறாள். ஆதாமிற்கு ஏற்ற துணையாக ஏவாளை தேவன் படைத்ததன் நோக்கமே இதுதான் என்று நான் நினைக்கின்றேன். அதனால்தான் தேவன் தம்முடைய 2 மாபெரும் மீட்பு பணிகளாகிய விடுதலை யாத்திரையையும் சுவிசேஷத்தையும் தொடங்கின போது அவர் மோசேயை சுற்றிலும் சரி, இயேசுவை சுற்றிலும் சரி, பெண்களை, ஏசர்களை உற்ற துணைகளாக வைத்தார். அவர்கள் மோசேயையும் இயேசுவையும் ஆதரித்து தாங்கி பிடித்தவர்களாக மாத்திரம் இராமல் அவர்கள் உண்மையில் செயல் வீராங்கனைகளாக இருந்தனர். அவர்கள் தேவனுடைய மீட்பு பணியில் தங்களுக்கான பங்கினை திறம்பட செய்தார்கள். மேலும் அவர்கள் தேவனுடைய வேலையை, அந்த மகத்தான மீட்பு பணியை மும்முரமாக முன்னோக்கி நகர்த்தியும் சென்றனர். அவர்கள் ஏதோ ஒரு கதையின் ஓர் 2ஆம் நிலை கதாபாத்திரங்கள் அல்ல, மாறாக அவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட பலவான்கள் ஆவார்கள். அவர்கள் இல்லாமல் கதை முன்னோக்கியே நகராது எனும் ஸ்தானத்திலேயே காணப்பட்டனர். மோசேயின் வாழ்க்கையில் 7 பெண்கள் இடம்பெற்றிருந்தனர். இயேசுவின் வாழ்க்கையிலும் 7 பெண்கள் இடம்பெற்றிருந்தனர். இவர்களை ஒருவரோடொருவர் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரியை, பேட்டர்னை நம்மால் அடையாளம் காண முடிகின்றது. இப்படியாக அக்காலத்தைப் போலவே இக்காலத்திலும் இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது அருமை அன்பு சகோதரிகளே, தேவன் உங்களையும் அழைக்கின்றார் என்றே நான் விசுவாசிக்கின்றேன். ஆம் அன்பு சகோதரிகளே, தேவன் உங்களை அழைக்கிறார். முன்பு போலவே பலவீனமாயும் விழுந்து போயும் கிடக்கும் நமது இன்றைய உலகில் அதே போன்ற அடிப்படை கட்டமைப்பாளர்களாக இருப்பதற்கு நம் தலைமுறை பெண்களையும் தேவன் அழைக்கிறார்.
என்பதை நாம் நன்கு மனதில் பதிய வைக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த ஒப்பீட்டிற்குள் நாம் நுழைவதற்கு முன்பாக ஆயத்தமாக காணப்படும் பாத்திரம், தி பிரின்சிபல் ஆஃப் அ ப்ரிப்பேர்ட் வெசல் என்ற தத்துவத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இப்போது பெண்களாகிய உங்களிடமே நான் நேரடியாக பேசுகிறேன். இவர்களுடைய குறிப்பிட்ட கதைகளை நாம் பார்ப்பதற்கு முன்பாக ஏன் இந்த குறிப்பிட்ட பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்க்கலாமா? வேதாகமத்தில் நாம் காணும் ஒரு தத்துவம் என்னவென்றால், தேவன் தம்முடைய உயர் மின்னழுத்த சக்தியை, ஹை வோல்டேஜ் பவரை பழுதான மின் இணைப்புகளுக்குள், ஃபால்ட்டி வயரிங்குள் செலுத்துவதில்லை. அவர் மணல் அஸ்திபாரத்தின் மேல் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதே இல்லை என்பதே ஆகும். அப்போஸ்தலர் 6:3 அதற்குரிய சரியான ஓர் உதாரணமாகும். அப்போஸ்தலர் 6 ஆதிகால சபைக்கு பந்திகளில் பணிவிடை செய்ய உதவிக்காரர்கள் தேவைப்பட்ட போது அப்போஸ்தலர்கள் ஏதோ காலி இடத்தை நிரப்ப வேண்டும் என்பதற்காக நபர்களை முன்வரும்படி கேட்டுக்கொள்ளவில்லை. ஏதோ வேலையில்லாமல் நிறைய ஓய்வு நேரம் இருந்த தன்னார்வலர்களை அவர்கள் கேட்கவில்லை. மாறாக உதவிக்காரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய அளவுகோல்களை பற்றி அப்போஸ்தலர் 6:3 ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்றே கூறுகிறது. ஆக இங்கே உள்ள இரகசியம் என்னவென்றால், தேவன் முதலில் பிரியப்படுவது குணலட்சணமே ஆகும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர் முதலில் தேடுவது குணலட்சணமே. பணிவிடை அல்லது ஊழியம் என்பது அதற்கு அடுத்தபடியாகவே வருகிறது. பணிவிடை அல்லது ஊழியம் என்பது ஏதோ திறமையின் விளைவால் வருவதல்ல. மாறாக அது முதலில் நமக்குள் என்ன நடக்கிறது என்பதன் விளைவாகவே வருகின்றது. உள்ளான குணலட்சணத்தின் விளைவாகவே புறம்பான ஊழியம் கடந்து வருகின்றது. ஆம், சுவிசேஷ பணியில் ஈடுபடுவதற்கு அவர்களுடைய குணலட்சணமே அடிப்படை முன்நிபந்தனையாக இருந்தது. இந்த 14 பெண் ஏசர்களுக்கு, அதாவது தைரியமான இப்பாதுகாவலர்களுக்கும் கூட இந்த முன் நிபந்தனைகள் பொருந்தியது. அவர்கள் ஏதோ தற்செயலாக உருவான கதாநாயகிகள், வீராங்கனைகள் அல்ல. நீங்கள் வேதாகமத்தை உன்னிப்பாக கவனித்தால் இது சம்பந்தமாக சில அற்புதமான விஷயங்களை நம்மால் அடையாளம் காண முடியும். அவர்கள் வெளியரங்கமான பலத்த செயல்கள் செய்த பெண்களாக மாறுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே அவர்கள் தங்கள் மறைவான ஜீவியத்தில் உண்மையுள்ள பெண்களாக இருந்தவர்களாவார்கள். எனவே இந்த தருணத்தில் நமக்கான பாடம் என்னவென்றால், சுவிசேஷ பணியில் தனிப்பட்ட ஜீவியத்தில் உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்கையில் வெளியரங்கமான பணியில் வல்லமையோடு செயல்பட முடியும் என்பதே ஆகும். தனிப்பட்ட ஜீவியத்தில் உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்கையில் வெளியரங்கமான பணியில் வல்லமையோடு செயல்பட முடியும். பப்ளிக் பவர் இஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பிரைவேட் ஃபெய்த்ஃபுல்னஸ். உதாரணத்திற்கு இயேசுவின் தாயாகிய மரியாளை எடுத்துக்கொள்ளலாம். அவர் ஏதோ ஒரு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அதே சமயம் அவர் ஒரு பெண்ணாக இருந்தார் என்கிற காரணத்திற்காகவும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. சுவிசேஷ பதிவுகளில் அவரை பற்றி எந்த ஒரு பதிவும் பதிவாவதற்கு முன்பே காபிரியேல் தூதன் அவரை, கிருபை பெற்றவளே, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அழைத்தார். ஏனென்றால் நாசரேத்தூரின் அமைதியான ஜீவியத்தில் மரியாள் ஏற்கனவே யெகோவா தேவனுக்கு முழுமையாய் கீழ்ப்படியும் ஓர் இருதயத்தை வளர்த்தியிருந்தாள். அவருடைய குணாதிசயமானது ஏற்கனவே தேவனுடைய வார்த்தையின்படி கட்டமைக்கப்பட்டிருந்த ஒரு குணாதிசயமாக காணப்பட்டபடியால் மேசியாவை வளர்க்கும் அந்த அசாத்தியமான பணிக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மனுக்குல வரலாற்றில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். தைரியமான இப்பாதுகாவலர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள முற்படும்போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று மாத்திரம் வினவாமல், தேவன் தமது வல்லமையிலும் ஊழியத்திலும் பயன்படுத்திய அந்த ஸ்திரீகள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் யோசித்து பார்ப்போமாக.
நம்முடைய அருமையான சகோதரிகளும் இந்த இறுதி நாட்களில் இயேசுவுக்காய் ஊழியம் செய்ய விரும்பினால் அவர்கள் முதலில் தங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் உண்மையுள்ள பெண்களாக ஜீவிக்க வேண்டும் என்பதை இந்த தைரியமான பாதுகாவலர்களாகிய இயேசர்கள் நமக்கு கற்பிக்கிறார்கள் என்றே நான் நம்புகிறேன். இப்போது முதலில் ஒப்பிட்டு பார்க்கப்படும் ஜோடியை குறித்து பார்க்கலாம். இவர்களை நாம் மரணத்தை எதிர்த்து நின்றவர்கள், தி டிஃபயர்ஸ் ஆஃப் டெத் என்று அழைக்கலாம். 1. மரணத்தை எதிர்த்து நின்றவர்கள் எனும் தலைப்பு. அடுத்த அடி எடுத்து வைப்பதே சிரமம் எனும் அளவிற்கு நிலைமை கடினமாகும் போது ஒரு ஏசர் எப்படி இருப்பாள், எப்படி செயல்படுவாள் என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். நாம் பெரியவர்களாக வளர்ந்த பிறகு கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், வாழ்க்கை உண்மையில் மிகவும் கடினமான ஒன்று என்பதாகும். வாழ்க்கை மிகவும் சவாலானது. அது நாம் எதிர்பார்த்தபடி இருப்பதில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் நாம் ஊன்ற பெற்றிருக்கும் அந்த நங்கூரம் மட்டுமே நமது மீண்டு வரும் திராணியை நிலைநிறுத்தும் ஒரே விஷயமாக உள்ளது. சிப்ரால் பூவால் எனும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளே நாம் முதலில் பார்க்க போகின்ற மரணத்தை எதிர்த்து நின்ற ஜோடி ஆவார்கள். இவர்களை நம்மால் இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு சாட்சிகளாக நின்ற மகதலேனா மரியாள் மற்றும் கிளெயோப்பா மரியாளோடு ஒப்பிட முடியும். அந்த யாத்ராகம கதையானது ஒரு மரண தண்டனையுடனே ஆரம்பமாகிறது. பூமியின் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதனாக காணப்பட்ட பார்வோன் தமக்கு முன்பாக பெருகி காணப்பட்ட இஸ்ரவேலர்களின் ஜனத்தொகையை கண்டு பயந்துதான் போயிருந்தான். நம்முடைய நாட்களிலும் நம் மத்தியில் நிலவும் ஒரு விஷயம்தானே இது, பயம். இப்படி பயந்து போயிருந்த பார்வோனோ எபிரேய ஆண் பிள்ளைகளை நைல் நதியில் போட்டு சாகடிக்கும்படிக்கு கட்டளையிட்டான். அது அரசாங்கத்தாலேயே அங்கீகரிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்த ஓர் இனப்படுகொலையாகும். அந்த தேசத்தின் சட்டம் மரணம் என்பதாக மாற்றப்பட்டது. அந்த கலாச்சாரம் முழுவதுமாக மரணத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. ஆனால் அந்த பயங்கர பேரரசுக்கும் மாசற்ற பச்சிளங்குழந்தைகளுக்கும் இடையில் வாசலில் நின்றவர்கள் சிப்பிரால் பூவால் என்ற 2 பெண் மருத்துவச்சிகளே. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வரையிலான வசனங்கள் இந்த 2 பெண்களை பற்றி பின்வருமாறு குறிப்பிடுகின்றன. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார்கள். இந்த சம்பவத்தில் உள்ள காட்சி முரண்பாட்டை சற்று கற்பனை செய்து பாருங்கள். ஒரு புறத்தில் எகிப்தின் பராக்கிரம ரதங்கள், பிரம்மாண்ட கல் நினைவு சின்னங்கள், திரளான சேனை கூட்டங்கள் மற்றும் பார்வோனின் சர்வாதிகாரம் என்பவை காணப்படுகின்றன. அதாவது ஒரு மாபெரும் சக்தி, ஒரு வல்லரசு காணப்படுகின்றது. மறுபுறமோ வெறும் 2 சாதாரண பெண்மணிகள் காணப்படுகிறார்கள். அவர்களிடம் பயங்கர ஆயுதங்களும் இல்லை, சக்தி வாய்ந்த அரசியல் பதவியும் இல்லை. மாறாக அவர்களிடம் அற்பமான துண்டுகள், வெதுவெதுப்பான நீர் மற்றும் ஒரு பாத்திரம் என்பவை தவிர வேறு ஒன்றும் காணப்படவில்லை. சாதாரண 2 பெண்மணிகள் சாதாரண பொருட்களை கொண்டு ஒரு மகா வல்லரசையே எதிர்கொண்டார்கள். அந்த மகா வல்லரசும் தடுத்து நிறுத்தப்படுகிறது. ஆச்சரியமே, ஆனால் உண்மை. ஆம் சகோதர சகோதரிகளே, ஒரு மகா வல்லரசையே நிறுத்திய அந்த மனோதைரியம் நம்மை பெரிதும் பெரிதும் திகைப்படைய வைக்கிறது. பார்வோன் அவர்களை அழைப்பித்து அவர்களிடமே முகமுகமாய் உத்தரவை பிறப்பித்தான். இருப்பினும் சிப்பிரால் பூவால் இருவருமே இல்லை, முடியாது என்கிற ரீதியில் எதிர்த்து நின்றார்கள். சொல்லப்போனால் அவர்கள் பேரரசுக்கு எதிராக கீழ்ப்படியாமை இயக்கத்தில், சிவில் டிசோபீடியன்ஸில் ஈடுபட்டார்கள் என்றே நான் நினைக்கிறேன். குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக அவர்கள் ராஜாவை திசை திருப்பினார்கள். அவர்கள் மரண தேவதைகளாக இருப்பதற்கு பதிலாக வாழ்வு தரும் தேவதைகளாக செயல்பட்டார்கள். இப்பேற்பட்டதை செய்யும்படிக்கான அந்த உறுதியான குணலட்சணம்
என்னிடம் நம்மிடம் இருக்குமா? அது நாம் அந்த சூழலுக்குள் உட்படுத்தப்பட வேண்டிய நிலை வரும் வரை நமக்கு தெரியாது பிரியமானவர்களே. ஆனால் நொடிப்பொழுதில் சரியான முடிவை எடுப்பதற்கு எப்பேற்பட்ட குணலட்சணத்தின் உறுதித்தன்மை தேவைப்பட்டிருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த குணலட்சணத்தின் உறுதித்தன்மை என்பது ஏதோ நெருக்கடியான நேரத்தில் திடீரென உருவான ஒன்றல்ல. மாறாக அந்த நெருக்கடிக்குள்ளாக அவர்கள் உட்படுத்தப்படும் போதே அவர்கள் அந்த குணலட்சணத்தின் உறுதித்தன்மையோடுதான் வந்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் வெளியரங்கமாக பயன்படுத்தப்படுவதற்கு முன்பு தனிப்பட்ட ஜீவியத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். சிப்பிரால் பூவால் இருவரும் பார்வோன் மீதான இம்மைக்குரிய பயத்தை விடவும் பன்மடங்கு மேலான கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை பல ஆண்டுகளாக வளர்த்தி இருந்திருக்க வேண்டும் என்றே நான் நினைக்கிறேன். அவர்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை வளர்த்தி கொண்டார்கள். இந்த தேவ பயமே பார்வோன் மீதான மாம்சீக பயத்தை விடவும் பன்மடங்கு மேலோங்கி நின்றது. அவர்கள் சிறிய காரியங்களில் நேர்மையான ஸ்திரீகளாக காணப்பட்டார்கள். சிறிய விஷயத்தில் அவர்கள் காண்பித்த நேர்மை மிக முக்கியமான காரியத்திலும் நேர்மையான பெண்களாக இருப்பதற்கு அவர்களுக்கு உதவியது. இப்போது இயேசுவின் வாழ்க்கையின் இறுதி கட்டத்திற்கு வரலாம். சிலுவையில் அறையப்பட்ட சம்பவத்தில் மற்றொரு வல்லரசு மீண்டும் தலை தூக்கியிருந்தது. ஆம், ரோம். அந்த ரோம பேரரசு யூதர்களின் ராஜாவையும் கொலை செய்தது. சீஷர்கள், வலிமையான வருங்கால தலைவர்கள், அவரை ஒருபோதும் விட்டு விலகிப் போக மாட்டோம் என்று உறுதி கொடுத்தவர்கள் அவர்களுமே பயத்தில் சிதறி ஓடினார்கள். அவர்களில் சிலர் பூட்டிய கதவுகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார்கள். இப்போது இந்த முழு அனுபவத்திலும் அவர்கள் சிலுவையின் மரண தீர்ப்பை, எல்லாமே முடிந்தது என்பதை நிதர்சனத்தில் மனதளவில் ஏற்றுக்கொண்டவர்களாக காணப்பட்டிருக்கலாம். அவர்கள் சிலுவையையும் கல்லறையையும் பார்த்துவிட்டு இறுதியில் மரணமே வென்றது என்று கூட நினைத்திருக்கலாம். நிச்சயமாக அந்த பேரரசு தேவனுடைய ராஜ்யத்தை விடவும் வலிமையானது என்பதற்கான ஆதாரங்களே அப்போது தென்பட்டன. பிலாத்துவுக்கும் ஏரோது ராஜாவுக்கும் அவனுடைய கூட்டாளிகளுக்கும் கூட அப்படித்தான் தோன்றியது. ஆனால் இதன் அனைத்தின் மத்தியிலும் கல்லறைக்கு சென்ற அந்த 2 ஸ்திரீகளைப் பற்றி சற்று யோசித்து பார்க்கலாம். மகதலேனா மரியாளும் கிளையோப்பா மரியாளும் சிப்பிரால் பூவாளைப் போலவே மரணத்தின் முடிவை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். ஆண்டவருடைய மற்ற பின்னடியார்கள் சூழ்நிலையின் யதார்த்தங்களின் நிமித்தம் முடங்கி போகிருந்த போது இந்த 2 மரியாள்களும் அவரது சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தை நோக்கி மெதுவாக நகர்ந்து சென்றார்கள். அவர்கள் ரோம காவலர்களை, அந்த புதிய பார்வோனின் காவலாளிகளை கடந்து சென்றார்கள். எல்லாம் முடிந்துவிட்டது என்று மனித பொது அறிவு சொன்னபோது அவர்களோ கல்லறையை நோக்கி நடந்தார்கள். இயேசுவின் மீதான அவர்களின் அன்போ மனித பகுத்தறிவை விடவும் பலம் வாய்ந்ததாக காணப்பட்டபடியால் இயேசுவின் சரீரத்திற்கு பூசுவதற்காக அவர்கள் சுகந்த வர்க்கங்களையும் தங்களோடு கொண்டு சென்றார்கள். இயேசுவின் மீதான அவர்களின் அன்பு ரோம சாம்ராஜ்யத்தின் மீதான பயத்தை விடவும் மிகுந்த பலம் வாய்ந்ததாக காணப்பட்டது. இப்போது அவர்கள் ஒரு தனித்துவமான நிலைமையில் காணப்பட்டனர். ஆண்கள் போர் சேவகரின் கேள்விக்குள்ளாக்கப்படும் சூழ்நிலை காணப்பட்ட போது இந்த ஸ்திரீகளால் மற்றவர்களின் கண்களில் படாமல் செயல்பட முடிந்தது. அப்பெண்களால் பொது பார்வைக்கு தெரியாமல் திரைமறைவாக வேலை செய்யவும் யாருடைய கவனத்தையும் ஈர்க்காமல் செயல்படவும் முடிந்தது. இது சுவிசேஷ யுகத்தின் முடிவிலும் கூட ஒரு தனித்துவமான விசேஷித்த ஆற்றலாக இருக்கும். இந்த 2 மரியாள்களை பற்றி நாம் சிந்திக்கும் போது அச்சுறுத்தல்களைக் கண்டு அஞ்சுவதை விடவும் தேவனுக்கு அதிகம் அஞ்சும் ஓர் ஏசரையே நாம் காண்கிறோம். அவள் தனக்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்பவளாய் காணப்படுகிறாள். ஒரு மகா வல்லரசை விடவும் தேவனுடைய வார்த்தைக்கே அவள் செவிசாய்த்தாள். அவளே தைரியத்துடன் கூடிய பாதுகாவலன் ஆவாள். சிப்பிரால் பூவாள் எனும் முன்மாதிரிகள் காண்பித்த அதே உண்மை தன்மையை இந்த 2 மரியாள்களும் வெளிப்படுத்தியதால் அவர்களுக்கு இணையாக இவர்களை நாம் வைக்கிறோம்.
இந்த நால்வரும் இப்போது நம் மத்தியில் வாழும் சகோதரிகளுக்கு, சுவிசேஷ யுகத்தின் முடிவில் இருக்கும் நமது இயேசர்களுக்கு முன்னுதாரணங்களாக இருக்கிறார்கள். ஒரு வகையில் இந்த 4 அருமையான தேவபக்தியுள்ள பெண்களும் நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், தேவனுடைய ஸ்திரீகளின் முதல் பணி நமது மரண கலாச்சாரத்தை, கல்ச்சர் ஆஃப் டெத்தை எதிர்ப்பவர்களாக இருப்பதே ஆகும். நாம் ஒரு மரண கலாச்சாரத்தின் மத்தியில் வாழ்கிறோம். அவர்களும் அப்படியே வாழ்ந்தார்கள். இது இன்றைய காலகட்டத்தில் எப்படி பொருந்தும் என்பதற்கான ஒரு நடைமுறை பயன்பாடு. இதோ ஒரு ஏசர் என்பவர் உத்தரவு கிடைத்து பின் உணர்வடைந்து செயல்படுபவராய் இருக்க மாட்டார். மாறாக ஒரு ஏசர் தன் பொறுப்பினை உணர்ந்து தானே மனமுவந்து உடனடியாக செயல்படுபவராக இருப்பார். அவள் மனக்கண்களுக்கு உணர்த்தப்பட்டவுடனே அவள் கையும் மெய்யும் இயங்க ஆரம்பித்துவிடும். அவளே தேவனுடைய ஏசர். சுவிசேஷ யுகத்தின் அறுவடையில் இருக்கும் நம் சகோதரிகளாகிய ஏசர்களே, நீங்கள் பட்டயம் ஏந்தி நிற்கும் ஒரு பார்வோனை எதிர்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய வகையில் நம்மை சாகடிக்க செய்யும் ஒரு கலாச்சாரத்தை எதிர்கொண்டு இருக்கிறீர்கள். அது முன்பு போலவே வீரியமிக்க ஒன்றாகவும் அதே அளவு ஒடுக்குவதாயும் உள்ளது. அது நமது வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் கண்ணுக்கு புலப்படாமல் நுழைந்துவிடவும் செய்கிறது. ஆம், சுவிசேஷ யுகத்தின் முடிவு என்பது அன்பு தணிந்து போகும் காலமாகும். குடும்பங்கள் சிதைந்து போகும் காலமாகும். உண்மையில் கள்ளம் கபடமற்ற தன்மை படுகொலை செய்யப்பட்டு வருவதை நம்மால் கண்கூட காண முடிகின்றது. உலகம் நம் சிறு அப்பாவி குழந்தைகளை இச்சிக்கிறது. அச்சிறு பிள்ளைகளின் மனங்களையும் உடல்களையும் ஆத்துமாவையும் வெறிகொண்டு இச்சிக்கிறது. இன்னுமாக இந்த விலைமதிப்பற்ற சின்னஞ்சிறு உயிரை வேட்டையாடவே துடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் சுவிசேஷ யுகத்தின் ஏசரோ தனது சொந்த குடும்பத்திற்குள் ஒரு மருத்துவச்சியாக இருப்பதின் மூலம் முதலாவது இயேசுவுக்கே ஊழியம் செய்கிறாள். உங்களுக்கு மாம்சீக குடும்பம் இல்லை என்றால் அது ஓர் ஆவிக்குரிய குடும்பமாக கூட இருக்கலாம். சுவிசேஷ யுகத்தின் ஏசர் தனது மாம்சீக மற்றும் ஆவிக்குரிய குடும்பங்களுக்கு ஒரு மருத்துவச்சியாக ஊழியம் செய்கிறாள். அவளே தனது வீட்டின் கதவருகே நிற்கும் வாயிற்காவலன். அவள் அந்த மரண கலாச்சாரத்தை பார்த்து, உனக்கு இங்கே அனுமதி இல்லை, இது உனக்கான வீடு கிடையாது என்று தைரியமாக எதிர்த்து நிற்கிறாள். உங்கள் பிள்ளைகள் கவலையுடனும் மனப்பதற்றத்துடனும் ஒழுக்கத்தில் சீரழிவுடனும் அவநம்பிக்கையுடனும் காணப்பட்டும் தவறு ஒன்றும் இல்லை என்று உலகம் சொல்லும்போது, குணசாலியான ஏசர், இல்லை, இந்த வீட்டில் நாங்கள் ஜீவனை பேசுகிறோம் என்று தைரியமாக எதிர்த்து நிற்பாள். சமூக ஊடகங்களின் பரிந்துரைகள் உங்கள் மகள் அழகில்லை அல்லது குறைபாடு உண்டென்று அல்லது உருவக்கேலிக்கு ஆளாக்கப்பட்டு தனது உடலை வெறுக்க கற்றுக் கொடுக்க முயற்சிக்கும் போது, ஏசர் தாய், இல்லை, நீ தேவனுடைய சிருஷ்டிப்பில் அருமையானதொரு கைவேலைப்பாடு என்கிற உண்மையை எடுத்துரைப்பாள். உலகின் சித்தாந்தங்கள் உங்கள் மகனை விஷத்தனம் வாய்ந்தவன் என்ற மாயையை அவன் சிந்தையில் திணிக்க முற்படும் போது, ஏசர் தாய் தேவ அங்கீகாரத்துடன் முன்வந்து, இல்லை, நீ தேவனுடைய பார்வையில் மதிப்புமிக்க ஒரு வாலிபன் என்று புத்திமதி கூறி அரவணைப்பாள். ஆனால் இவற்றிற்கெல்லாம் தைரியத்தோடு நிலைத்திருப்பது, அதாவது கரேஜியஸ் கன்சிஸ்டன்சி எனும் குணாதிசயம் தேவைப்படுகிறது. அதாவது குடும்ப வேலைகள் பரபரப்பாக இருக்கும்போது குடும்ப ஆராதனைக்கு முன்னுரிமை அளிப்பதே இதன் பொருளாகும். உலகம் அவர்களுக்கு மென்பொருள் திரைகளை, ஸ்கிரீன்ஸை கவர்ச்சி பொருள்களாக கொடுக்கும் போது அதற்கு பதில் உங்கள் குழந்தைகளுக்கு வேதாகமத்தை போதிப்பதே இதன் பொருளாகும். சிப்ராலும் பூவாலும் அந்த பச்சிளம் பிள்ளைகளுக்கு காட்டிய அதே தீவிர பாதுகாப்போடு கூட நீங்களும் உங்கள் துணைவர் அல்லது உங்கள் பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாத்து வளர்த்தெடுப்பதே இதன் பொருளாகும். சுவிசேஷ யுக அறுவடை காலத்தை சேர்ந்த எனதருமை சகோதரிகளே, இந்த பொல்லாத கலாச்சார மாற்றத்தின் மத்தியில்
அதற்கு எதிராக நிற்கும் பாதுகாப்பின் முதல் வரிசை வீர மங்கைகள் நீங்கள்தான். ஆவிக்குரிய ஜீவியத்தின் மரணம் உங்கள் குடும்பத்தை கைப்பற்ற அனுமதிக்க மறுப்பவர்களும் நீங்கள்தான். தேவனுடைய சமிக்கையை உந்துதலை புரிந்து கொண்டு உங்கள் வீட்டில் ஜீவனை தக்க வைப்பதும் நீங்கள்தான். இப்போது இரண்டாவது ஜோடியை பார்க்கலாம். அந்த இருவரையும் நாணல்களுக்கு இடையே காணப்பட்ட கண்காணிகள், அதாவது தி வாட்ச்மேன் இன் தி ரீட்ஸ் என்று நாம் அழைக்கலாம். இரண்டாவது, நாணல்களுக்கு இடையே காணப்பட்ட கண்காணிகள் எனும் தலைப்பு. இங்கே மோசேயின் குடும்பத்தை பார்க்கப் போகிறோம். அதில் அவரது தாய் யோகபேத், அவரது மூத்த சகோதரி மிரியாம் ஆகிய இருவரும் முக்கிய பங்கு வகித்தார்கள். இவர்கள் இயேசுவின் தாயாகிய மரியாள் மற்றும் சலோமே என்பவர்களோடு ஒரு விதத்தில் ஒப்பிட முடியும் என்று நான் நினைக்கிறேன். கடந்த சம்பவத்தில் மருத்துவச்சிகள் அந்த உத்தரவை மீறி செயல்பட்ட பிறகு மோசே எனும் பாலகன் பிறந்தார். ஆனால் அப்பிள்ளையை என்றென்றும் மறைத்து வைக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. என்ன நடக்கும் என்பதை நாம் அறிவோம். ஒரு குழந்தை என்றால் அது அழும், அடம் பிடிக்கும், வளரும் அல்லவா? ஆபத்து ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருந்தது. இப்போது இந்த கதையில் நம் இருதயத்தை உருக்கும் தருணம் ஒன்று வருகிறது. மோசேயின் தாயாகிய யோகபேத் ஒரு நாணல் பெட்டியை செய்தாள். அவள் அக்குழந்தையை காப்பாற்றுவதற்கான ஒரு சிறிய பேழையை உருவாக்குகிறாள். ஆம், அவளுக்கு வேத வாக்கிய சரித்திரங்கள் தெரிந்திருந்தன. நோவா மற்றும் பேழையின் கதை அவளுக்கு தெரிந்திருந்தது. அவள் முன் ஒரு நீர்நிலை தென்படுகிறது. மறுபுறம் தன் பிள்ளைக்கிருக்கும் ஆபத்தை பார்க்கிறாள். உடனே ஒரு பெட்டியை ஏற்பாடு செய்து அந்த பெட்டிக்கு பிசினும் கீழும் பூசி தன் மகன் கொல்லப்பட வேண்டியிருந்த அந்த நதியிலேயே அவனை அந்த பெட்டியோடு வைக்கிறாள். சற்று அந்த தருணத்தை கற்பனை செய்து பாருங்கள். எகிப்திய சூரியனின் வெப்பம், நதி சேற்றின் வாசனை என்பவைகளை கற்பனை செய்து பாருங்கள். அந்த நீரோட்டத்தில் தன் கட்டுப்பாட்டிலிருந்த பெட்டியை வைக்கும்போது யோகபேத்தின் இருதயத்திலிருந்த பயத்தை கற்பனை செய்து பாருங்கள். அந்த நேரத்தில் நைல் நதி அநேகமாக முதலைகளின் இருப்பிடமாகவும் ஆபத்து நிறைந்ததாகவும் இருந்திருக்கும். ஆனால் யோகபேத் தம் மகனை அப்படியே விட்டுவிடவில்லை. அவள் மோசேயின் மூத்த சகோதரி மிரியாமை அங்கே சற்று தள்ளி கண்காணிப்பதற்காக நிறுத்தினார். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பின்வருமாறு கூறுகிறது: அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அங்கு நிலவியிருக்கும் பதற்றத்தை உங்களால் உணர முடிகிறதா? நாணல்களுக்கு இடையே இருந்த அந்த பதற்றத்தை உங்களால் உணர முடிகிறதா? கூட இருப்பது, துணை நிற்பது என்பதன் பாடத்தை இங்கே உணர்ந்து கொள்ள முடிகின்றதா? யோகபேத் தன் கட்டுப்பாட்டை தேவன் பேரில் ஒப்படைத்திருந்தாலும் அவள் தரிசனத்தை கைவிடவில்லை. இப்படியாக என்ன பார்க்கிறோம் என்றால், மிரியாம் முதலைகளும் நாணல்களும் நிறைந்த பகுதியில் நின்று விழிப்பாய் கவனித்து கொண்டிருந்தாள். தேவனுடைய திட்டம் மூழ்கிவிடாமல் இருப்பதை உறுதி செய்யும் கண்காணியாக அவள் அங்கே காணப்பட்டாள். யோகபேத்தும் மிரியாமும் தங்கள் இருதயத்தில் முதலில் தேவன் பேரில் பயபக்தியாக இருந்தபடியினாலும் சாத்தியமற்ற காரியங்களில் தேவனை நம்பினபடியாலும் அவர்களின் அந்த குணலட்சணத்தின் உறுதித்தன்மையானது, ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டரானது அப்போது அங்கே செயல்படத் தொடங்கியிருந்தது. எப்பேற்பட்ட விஷயம்! நாம் எத்தனை தரம் சாத்தியமற்ற தேவ காரியங்களை குறித்து தேவன் பேரில் நம்பிக்கை வைக்க வேண்டியுள்ளதல்லவா? இந்த இருவருக்கும் வேத வாக்கிய சரித்திரங்கள் நன்கு பரிச்சயம் போலும். ஒரு சிறிய பேழையை உருவாக்கியதின் மூலம் தேவன் ரட்சிக்கும் விதத்தின் மாதிரியை அவர்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள் என்றே நான் நினைக்கிறேன். இப்போது நமது பார்வையை அப்படியே கொல்கொதாவிற்கு திருப்புவோமாக. அங்கே நதி, இங்கே ஒரு சிலுவை. அங்கே கூடை, இங்கேயோ சிலுவை மரமும் ஆணிகளும். மீண்டும் இம்முறை குமாரன் ஒருவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார்.
அவரோடு இருந்த மற்றவர்கள் எங்கே? அப்போஸ்தலர்கள் எங்கே? ஆம், அவர்கள் தப்பி ஓடியிருந்தார்கள். அவர்களால் அந்த காட்சியினை காண முடியவில்லை. ஒருவேளை அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவின் தாயாகிய மரியாளும் யாக்கோப்பு யோவானின் தாயாகிய சலோமேயும் மாத்திரம் அந்த இருதயத்தை பிளக்கும் வேதனையை பார்த்து கொண்டு அங்கேயே நின்றிருந்தனர். யோகபேத் எப்படி மோசேயை தண்ணீரில் விட வேண்டியிருந்ததோ அதேபோல் மரியாளும் இயேசுவை இரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டியிருந்தது. மிரியாம் எப்படி நாணல்களுக்கு இடையே நின்று கவனித்துக் கொண்டிருந்தாளோ அதேபோல் சலோமேயும் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் தரித்து நின்றாள். அந்த விடாப்பிடியான மன உறுதியை உங்களால் உணர முடிகிறதா? இதுவே காரிருள் வேலை மத்தியிலும் காண்பிக்கப்படும் விடாப்பிடியான மன உறுதியாகும். இது குணலட்சணம் உறுதிப்படுத்தப்படுவதின் ஒரு தொனியாகும். தி கேரக்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஆகும். வயதானவன் என்ற முறையில் எனக்கு தெரியும், சுற்றிலும் அற்புதங்கள் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்போது இயேசுவின் மேல் விசுவாசம் வைப்பது என்பது ஒரு விதம். அப்படி என் வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்கள் நடந்துள்ளன. அப்போஸ்தலர்களின் வாழ்க்கையிலும் அப்பம் பன்மடங்காக பெருகியது. பார்வையற்றவர்கள் பார்வையடைந்தனர், சப்பானிகள் நடந்தனர் என பெரிய பெரிய அற்புதங்கள் நிகழ்ந்தன. அற்புதம், ஆச்சரியம், சந்தோஷம். ஆனால் நீங்கள் நாணல்களுக்கு மத்தியில் நிற்பது போன்ற ஆபத்தான தருணம் மத்தியிலோ அல்லது கொடுஞ்சிலுவையின் அடியில் நிற்பது போன்ற மனதை உடைக்கும் தருணத்தின் மத்தியிலோ கண்முன் நடைபெறும் காரியங்களில் உங்களால் தலையிடவே முடியாது எனும் சூழலின் மத்தியிலோ இயேசுவின் பரமபிதா என்ன செய்வார் என்பதை வெறுமனே நின்று பார்க்கத்தான் முடியும் என்கிற சூழலின் மத்தியிலோ நீங்கள் விசுவாசம் காண்பிப்பது என்பது முற்றிலும் வேறொரு காரியமாகும். இப்படியான சூழ்நிலையில் என்னை போன்ற சிலருக்கு அதை உடனே சரி செய்யவோ அல்லது அங்கிருந்து ஓடிவிடவோதான் தோன்றும். நாம் அதை சரி செய்ய விரும்புவோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? என்னால் அதை சரி செய்ய முடியும் என்றே நினைப்போம். சில நேரங்களில் நாம் வழியிலிருந்து விலகி ஓடிவிடவே முற்படுவோம். சில நேரங்களில் நம் உணர்ச்சிகளை உணர்ச்சியற்று போக செய்யவே முற்படுவோம். சில நேரங்களில் சமூக ஊடகங்கள் மூலம் நம் கவனத்தை திசை திருப்ப முற்படுவோம். ஆனால் இந்த பெண்மணிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்களின் தனித்துவமான நற்பண்பு என்னவென்றால் அவர்கள் கடும் வலியின் மத்தியிலும் அங்கேயே தரித்து நிலைத்திருக்கும் திறன் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அந்த கொடுந்துயரத்திற்கு சாட்சிகளாக நின்றார்கள். அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. அவர்கள் தங்கள் அன்புக்குரிய இயேசுவுக்காக அங்கேயே தரித்து நின்றார்கள். இயேசுவின் தாய்க்காக சலோமே துணை நின்றாள். அப்போஸ்தலன் யோவான் அவர்கள் அனைவருக்காகவும் துணை நின்றார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், மாபெரும் விசுவாசம் என்பது மலைகளை மட்டும் பெயர்ப்பதில்லை. சில நேரங்களில் சிலுவையின் அடியில் உறுதியாக நிற்பதும் மாபெரும் விசுவாசமே. இங்கே உள்ள நடைமுறை பயன்பாடு என்ன? இந்த உண்மையுள்ள ஸ்திரீகள் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். திடமனமுள்ள பாதுகாப்பாளராகிய ஏசர் என்பவர் உத்தரவு கிடைத்து பின் உணர்வு அடைந்து செயல்படுபவராய் இருக்க மாட்டார். மாறாக ஒரு ஏசர் தன் பொறுப்பினை உணர்ந்து தானே மனமுவந்து உடனடியாக செயல்படுபவராக இருப்பார். தன் குமாரனாகிய மோசேக்காக ஒரு சிறு பெட்டியை உருவாக்கி பொறுப்புடன் செயல்பட்ட யோகபேத் செய்த செயலுக்கு பின்னால் வல்லமை வாய்ந்த விசுவாசமும் எகிப்தின் மகா வல்லரசுக்கு எதிராக நிற்பதற்கான தானே பொறுப்பெடுத்து செயல்படும் மன உறுதியும் அவசியம் தேவைப்பட்டிருக்க வேண்டும். இந்த யுகத்தின் முடிவில் இருக்கும் நமது சுவிசேஷ யுக இயேசர்களுக்கு இந்த விடாப்பிடியான மன உறுதி என்பது முதலில் இல்லத்தில் தொடங்க வேண்டியுள்ளது. இல்லத்தில் தொடங்கிய பின்னரே அது சபைக்குள் வழிந்தோட முடியும். சகோதர சகோதரிகளே, இதுவே மலை பிரசங்கத்தின் பாடம் என்று நான் நினைக்கிறேன். முதல் 5 அல்லது 6 ஆசீர்வாதங்களில் நீதியின் கொள்கைகளை நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம். ஆம்,
நாம் இயேசுவின் ஒளியை பிரதிபலிப்பதற்கும் உப்பாகவும் ஒளியாகவும் இருந்து செயல்படுவதற்கும் முன்பாக முதலில் மனதில் நீதியின் கொள்கைகளை உள்வாங்கி இருப்பதே அப்பிரசங்கத்தின் நோக்கமாகும். இங்கே நாணல்களுக்கு இடையே காணப்பட்ட கண்காணியின் முக்கிய குணாதிசயம் சகித்து நிலைநிற்கும் தன்மையாகும், என்டியூரன்ஸ் ஆகும். ஒரு குடும்பத்தில் இது தன் வழி தவறிய பிள்ளைக்காக 10, 20 அல்லது 30 ஆண்டுகள் தளராமல் ஜெபிக்கும் ஒரு தாயை பிரதிபலிக்கலாம். அத்தாய் தன் பிள்ளை உலகின் நைல் நதியில் அடித்து செல்லப்படுவதை கவனிக்கிறாள். உலகின் ஆபத்துகளாகிய கொடிய முதலைகளையும் காண்கிறாள். ஆனாலும் தேவனுடைய வழிநடத்துதலின் பேரிலேயே தன் முழு நம்பிக்கையையும் வைக்கிறாள். அதே சமயம் சிலுவையின் அடியிலும் நாணல்களுக்கு இடையேயும் ஜெபத்தில் அவள் தன் பிள்ளைக்காய் தரித்திருக்கிறாள். அவள் தனது காவல் நிலையை விட்டு விலகுவதில்லை. அவள் ஜாக்கிரதையாக நின்று கவனித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் நச்சரிப்பதும் இல்லை, விலகிப் போவதும் இல்லை. அவள் முதலைகளைக் கண்டு அஞ்சுவதும் இல்லை. அவள் தன் ஸ்தானத்தை உணர்ந்தவளாய் ஜெபத்தில் உறுதியோடு தரித்து நிற்கிறாள். ஆம், குணசாலியான தாய் அவளே. இன்று சுவிசேஷ யுக சபையில் யாத்ராகம காலத்தில் இருந்தது போலவே, சிலுவையில் தொடங்கிய இயேசுவின் வாழ்க்கையில் இருந்தது போலவே, நமக்கு தேவபக்தியுள்ள பெண்கள் மிக மிக அவசியமாய் தேவைப்படுகிறார்கள். தனிப்பட்ட ஜீவியத்தில் உண்மையுள்ளவர்களாகவும் சகிப்புத்தன்மை கொண்ட குணாதிசயத்தை வளர்த்து கொண்டவர்களுமான தேவபக்தியுள்ள பெண்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். சுவிசேஷ யுகத்தின் முடிவில் வாழும் என் அன்பு சகோதரிகளே, நீங்கள் மற்றவர்களுக்கு பாதுகாப்பான புகலிடமாக இருக்கிறீர்களா? சிலுவையின் அடியில் மரியாளுக்கு துணை நின்ற சலோமே கொண்டிருந்த மனோபலத்தைப் போல, சபையில் எந்த ஆத்துமாவாவது துக்கத்தில் இருக்கும்போது அவர்களுடைய வழியில் பங்கடையத்தக்கதாக அவர்களுடன் துணை நிற்பதற்கான மனோபலம் உங்களிடம் இருக்கிறதா? முதலைகளோ ரோம போர் சேவகர்களோ என ஆபத்துக்கள் எதுவாயினும் அந்த ஆபத்துகளுக்கு மத்தியிலும் சிலுவையின் அடியில் நாணல்களுக்கு இடையே தோள் கொடுக்கும் வண்ணமாக கூடவே இருப்பது, துணை நிற்பது என்பதே அந்த ஊழியமாகும். மற்றவர்கள் அனைவரும் ஓடி போகும்போது தாங்களும் அஞ்சி ஓடாமல் அங்கேயே கூட இருப்பதன், துணை நிற்பதின் மூலம் செய்யும் ஊழியத்தை பற்றி நமக்கு இந்த உண்மையுள்ள ஸ்திரீகள் தங்கள் முன்மாதிரியான நடக்கைகள் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த உதாரணங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுவது என்னவெனில், ஊழியம் என்பது வெறும் வேலை செய்வதில் மட்டும் இல்லை, அது தோள் கொடுத்து கூட துணை நிற்பதிலும் இருக்கின்றது என்பதை நாம் காண்கிறோம். ஆம், கூட இருப்பதும் தரித்து நிற்பதும் ஊழியமே. இப்போது 3வது ஜோடிக்கு செல்லுவோமாக. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை, அதாவது 3வது மற்றும் 4வது ஜோடியை பற்றி அடுத்த பாகத்தில் பாகம் 2 காணலாம். ஆமேன்.